போகர் நவபாசன சிலையை செஞ்ச இடம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் போகர் 4 நவபாசன சிலையை செய்கிறாரு. ஒன்று பழனியில் இருக்குது, இன்னொன்று பூம்பாறை முருகன் கோயில் இருக்குது. ஆனால் மீதி அந்த 2 முருகன் சிலை எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? திண்டுக்கல்ல சோமலிங்கேஸ்வரர் கோயில்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. அந்த சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு குகை இருக்குது. அந்த குகையை பார்க்க ஒரு வேல் வடிவத்தில் இருக்கும். அந்த குகையில் உட்காந்து தான் போகர் நவபாசன சிலையை செஞ்சாருன்னு சொல்லப்படுது. அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சின்னதாக ஒரு உரல்கல் மாதிரி ஒன்று இருக்கும். அது பார்த்திங்கன்னா பாறையிலேயே புடைக்கப்பட்ட ஒரு உரல்கல்லாக இருக்கும். அந்த உரல்கல்லில் உட்காந்து தான் புலிப்பால் சித்தர் மூலிகைகள், அதாவது நவபாசன சிலையை செய்யறதுக்கான மூலிகைகளை அரைச்சிடணும். போகர் அந்த குகையில் உட்காந்துக்கிட்டு நடவடிக்கைகளை சொன்னதாகவும் அதுக்கேற்ற மாதிரி புலிப்பாணி சித்தரும் மூலிகைகளை அந்த உரல்களில் போட்டு அரைச்சி அதிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த நவபாசனத்தை வச்சு தான் அந்த நவபாசன முருகன் சிலையை செய்யறாரு. அந்த குகைக்கு பக்கத்திலேயே பாறைகளில் சின்ன சின்ன ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டைக்கு காரணம் என்னன்னா, அங்கே தான் சித்தர்கள் இன்னும் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பாறைக்குள்ள தான் இன்னமும் சித்தர்கள் உயிரோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க பேசுகிற சத்தம் நிறைய டைம் கேட்டிருக்காமா. அந்த பாறையில் கை வச்சு தட்டினா உள்ள ஒரு ரூம் இருக்கிற மாதிரி சத்தம் நல்லாவே தெளிவாக கேட்குது. போகர் மொத்தம் 4 நவபாசன சிலைகள் செய்கிறாரு. ஒன்று பழனி முருகன் கோயிலில் இருக்க அந்த சிலை, இன்னொரு சிலை கொடைக்கானல் பூம்பாறையில் இருக்க அந்த முருகன் சிலை, இன்னொன்று மதிக்கட்டான் சோலைன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமாக ஒரு காடு இருக்கும். அது ரொம்ப ஆபத்தான கடை. அந்த காட்டுக்குள்ளே ஒரு சிலையை மறைச்சி வச்சிருக்காங்க. ஆனால் இன்னொரு சிலை எங்கே இருக்குன்னா அதை பார்ட் 2ல பார்க்கலாம்.